தயவின் அன்புக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம இணைத்திருந்தால் ஒரு முகாந்திரம் உண்டு, நம்மை கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, நல்லவரே நல்லவரே உமையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனே, இரக்கங்களின் தேவனே உமையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்புக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் தந்த நாளிலும் உங்கள் கிருபையின் பலன் எங்களை நிரப்புவதற்காக, வல்லமைக்காக, அன்புக்காக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாத கரங்கள், உம்மையுடைய பலப்படுத்துகிற கரங்கள், உம்முடைய கிருபையின் கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நேசிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், அன்பு கொடுக்கிறவர் ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. இரக்கம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 7வது மாதம் கடைசி சனிக்கிழமை நம்ம இணைத்திருக்கிறாரே, எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாத தேவன், உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்து வருகிற அற்புதங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கும் தேவன் நம்மை பலப்படுத்த போகிறார். இன்றைக்கும் ராஜா நம்மளோடு இடைபட போகிறார். அவருடைய கரங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன், இயேசு நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவன், இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், இயேசு நமக்கு சகல காரியங்களை நன்மையாய் செய்கிறவர், நன்மையாய் செய்கிறவர். அப்படியே இருதயங்களில் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் இருதயத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நன்மைகளை கட்டளையிடுகிறவர். உம்முடைய கரங்கள் அதிகமான நன்மைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நண்பரானிரே. எல்லாரும் இணைந்து பாடலாமா? வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே.
சோதனை நேரத்தில் என் நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல அப்படியே இருந்து எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவன் நமக்கு நன்மையானதை செய்கிறவர். இந்த விசேஷித்தமான நாளுக்காக எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து கண்களை மூடி, ஆண்டவரே நீர் தந்த கிருபைக்கு நன்றி ஏசப்பா, உம்முடைய அன்புக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். உங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற நம்முடைய தேவன் இந்த நாளிலும் நம் நடுவில் இருக்கிறார். அப்படியே இயேசுவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது துதிக்கிற இடம். எங்கெல்லாம் துதி வழிகள் அதிகமாக எழும்புகிறதோ அங்கே கவலைக்கு இடம் இருக்காது, அங்கே சோர்வுக்கு இடம் இருக்காது. துதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய பலன் வெளிப்படும். துதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய நன்மை வெளிப்படும். காயப்படுத்த அநேகர் வரலாம், ஆனால் உங்களை காயம் கட்ட இயேசு இருக்கிறார். உங்களை பலப்படுத்திட இயேசு இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு இருக்கிறார். அந்த ராஜாவை நோக்கி பார்த்து, தகப்பனே எனக்கு ஒத்தாசை ஆண்டவரே, உங்க ஒத்தாசை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க ஆலோசனை உங்க உதவி எனக்கு வேணும் ஏசப்பா. நான் கவலைப்படும் பொழுதோ, நான் சோர்ந்து போகும் பொழுதோ என்னை பலப்படுத்த நீ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. என்னை பலப்படுத்த நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு இடைப்படணும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை தொடக்கத்துல இருந்து முடிவறிந்தும் கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த உபவாச கூடுகைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு சின்ன ஆண்டவரே ஒரு கையளவு மேகத்தை எங்க திருச்சபைக்கு தந்ததற்கு நன்றி ஏசப்பா. உங்க கிருபையின் பலத்திற்கு நன்றி ஆண்டவரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில்
மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், அட எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லலாமா? கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, அட எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து செஞ்சீரே. நான் தடுமாறும் நேரங்கள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து செஞ்சீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அட எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? டடி இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அப்படி
இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லிக் கொண்டே இருங்க. இதற்கு என்ன தருவேனா, தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இந்த 7 மாதம் உங்களுக்கு எவ்வளோ அழகான கிருபையை கட்டளையிட்டார். தளர்ந்த வேலைகள் உண்டு, சிலர் தூற்றின நேரங்கள் உண்டு, உங்களை வெறுத்து எளிவாய் பேசின வேலை உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவ்வளோ அன்பு இயேசு நம்ம மேல வைத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒருவேளை நம்ம கொஞ்சம் வேறா இருக்கலாம், திரளான தூதர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்னோடு பேசின வார்த்தை அதுதான். இந்த ஜெப கூட்டத்தை நான் நேசித்து இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நான் கடந்து வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் அவர் கடந்து வந்தவராக இருக்கிறாரே. அவரை நினைவு கூர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு செய்த இரக்கங்கள், ஆண்டவரே என்னை எந்தெந்த இடத்துலலாம் தாங்குனீங்களோ அதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் உண்டு, சிலர் என்னை இழிவா கிண்டல் பண்ண நாட்கள் உண்டு, என்னை தள்ளி நில்லுன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனா நீர் ஒரு காலம் என்னை கைவிடலை, நீர் ஒரு காலம் என்னை கைவிடலை ஏசப்பா. அப்படியே அந்த வலது கரங்களை உயர்த்தி என்னை இன்னும் தாங்கும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் தாங்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்றைக்கும் பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை தாங்கும்படியாய் ஏற்படுகிறேன் ஏசப்பா, என்னை தாங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை நான் விழாமல் என்னை காத்துக்கொள்ள என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க. எனக்கு உங்க கிருபையை தாங்க, என் சரீரத்துல உங்க பலனை தாங்க ஆண்டவரே. மனசுக்குள்ள நிறைய வேதனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போறேன் ஏசப்பா. ஒரு நாள் இயேசு என்ன மாற்றுவாருங்கிற நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா? இருதயங்களை கரங்களை வைத்து சொல்லுங்க. இந்த விசுவாச பாடலை பாடலாமா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி துதித்திடலாம், பாடி துதித்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன்
மனமே, கண்ணீர் ஏன் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தாமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தாமே, எபினேசர் அவர்தாமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஆண்டவரை நோக்கி அப்படியே பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன். இந்த இடம் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய இடம். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என்னை எல்லா இடங்களையும் பாதுகாக்கிறீங்க. உங்க விலையேற பெற்ற அன்புக்கு நன்றி ஏசப்பா. உங்களை போல யாரும் எங்களுக்கு நன்மை செய்யல. நான் எந்த இடத்துல கலங்கி போய் நின்னாலும் எனக்கு உங்க கிருபையை கட்டளையிடுகிறவர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரை என்னை தாங்கணும், உங்க கிருபை என்னை அளவில்லாம நடத்தணும். ஒவ்வொருவரை சொல்லுங்க, நான் சிந்தின கண்ணீருக்கு எனக்கு பதில் தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு எப்போதும் நன்மையானதை செய்கிறவர், எப்போது எனக்கு கிருபைகளை கட்டளையிடுகிறவர். ஆண்டவரே உங்க கரங்கள், ஆண்டவரே உங்க கிருபைகள் இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் உங்க பாரத்தை இயேசுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த கவலையோடு வந்திருக்கிறீங்களோ இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கட்டும். இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கட்டும். இயேசுடைய சமூகத்துல வடிக்கிற கண்ணீருக்கு அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்துல எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிடம் இயேசுவே எனக்கு கிருபை பாராட்டும்னு சொல்லுவீங்களா? இயேசுவே எனக்கு உங்க கிருபை ஆண்டவரே, உங்க இரக்கங்கள், உங்க வல்லமையின் பலன் ஆண்டவரே வெளிப்படட்டும். என்னை எல்லா இடத்திலையும் நன்மையினால கிருபையினால நிரப்புகிற தேவன். இந்த வேளையில உம்முடைய நன்மையான கரங்கள் என்ன நிரப்பட்டும். நான் கலங்கி வந்திருக்கிறேன் சப்பா, நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் சப்பா. உங்க நன்மையின் கரங்கள் என்னை தாங்கட்டும். எந்த இடத்திலையும் தகப்பனை என்னை கைவிடாதவர். இந்த இடத்துல ஆண்டவர் சிலரை குறித்து பேசுகிற வார்த்தை, உன் இருளான பகுதிகளை நான் வெளிச்சமாக்குவேன். உன் நிந்தைகளுக்கு பதிலாக நான் சமாதானத்தின் சந்தோஷத்தை கட்டளையிடுவேன். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தாங்க ஒருவர் உண்டு, என்னை பலப்படுத்திட ஒருவர் உண்டு, எனக்கு சமாதானத்தை கட்டளையிட உண்டு. ஆண்டவரே உங்க கரை என்ன தாங்கட்டும்னு சொல்லுங்க. உங்க கிருபை என்ன தாங்கட்டே சப்பா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை என்ன தாங்கட்டும், உங்க கிருபை என்ன தாங்கட்டும், உங்க கிருபை என்ன தாங்கட்டும். சீக்கிரத்துல உங்க நன்மையினால நிரப்பப்படணும். எந்த சூழ்நிலையில நான் அவமானப்பட்டேனோ, எந்த சூழ்நிலையில எனக்குள்ள வருத்தமும் வேதனையும் நான் சந்தித்தேனோ, உங்க கிருபை என்னை பலப்படுத்த, உங்க நன்மை என்னை ஸ்திரப்படுத்த ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
உங்கள் துதி பலிகளை கேட்கும்படியாய் இயேசு நிற்கிறார். உங்க மன்றாட்டை கவனிக்கும்படியாய் இயேசு இங்க இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் இயேசு இங்க இருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு போராடு கொண்டிருக்கிற உனக்குள்ளே நான் என் சமாதானத்தை ஒரு நதியை போல கட்டளையிடுவேன். போராடி கொண்டிருக்கிற உனக்குள்ளே என் சமாதானத்தை நதியை போல கட்டளையிடுவேன். நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்கு பிரியமானவள். ஏற்ற காலங்கள் வரும், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன், இன்னும் நான் உனக்கு நன்மையானதை செய்வேன், இன்னும் என் கரங்கள் விட்டு கொடுக்காததா இருக்கும். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் கூட இன்னும் இருங்க ஏசப்பா. நீங்க விரும்புறது என் வாழ்க்கையில நிறைவேறல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்களே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீர் துடைக்கப்பட, உங்க வேதனைகள் மாற இயேசுவை பார்த்து உங்களுக்காக மன்றாடுங்க. பலப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவை நோக்கி எல்லாரும் சொல்லுங்க, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவருடைய சமூகத்துல தங்கியிருப்பது மிகுந்த ஒரு நன்மைகளை கட்டளையிடும். அப்படி எல்லாரும் சொல்லுங்க, என் பாரங்கள் நீங்க இந்த கூட்டத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாங்க. உங்க பிரசன்னத்தினால இந்த ஸ்தலம் நிரப்பப்படணும். உங்க மகிமையின் வல்லமையினால இந்த இடம் நிரப்பப்படணும். ஆண்டவரை நோக்கி வலது கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படி வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கூட்டம் எனக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உங்க நன்மையினால பாடி துதிக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம்.
அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடலாமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக, கிருபைக்காக, இந்த உபவாச கூடுகையில் நம்மை பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் தேவன் நம் நடுவிலே கடந்து வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாரும் ஆர்ப்பரித்த கரங்களை தட்டுங்க. தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய அநேக தடைகளும் போராட்டங்களும் உடைந்து போகிறதா இருக்கும். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்கிறவர். தேவன் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் விட்டு கொடுக்காதவர், அவர் கைவிடாதவர். அவரே என்னை நேசிக்கிறவர். ஆண்டவரே, உம்மே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படலாம், முடியாதவங்க உட்கார்ந்துருக்கலாம். நம்ம அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில நன்மைகளை செய்யணும். இந்த இடத்துல உங்களை எல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக உபவாச கூடுகை மிகுந்த ஒரு இரட்டிப்பான சந்தோஷம். கர்த்தர் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார் யோசித்து பாருங்க. ஒரு சிறு கூடுகை தான், சிறு கூட்டம் தான், ஆனாலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். முதலாவது ஒரு 5 நிமிடம் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய சபையின் குடும்பங்களுக்காக ஒரு 5 நிமிடம் அப்படியே செபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. ஒருவேளை இன்னைக்கும் நீங்க பாரத்தோட, இன்னைக்கும் குடும்பத்துல சில தேவைகள், இந்த காரியத்துக்கு இன்னைக்கு ஆலயத்துல செபிக்கணும், இந்த காரியத்திற்காக நான் தரப்புல நிற்கணும்னு சொல்லி வந்திருக்கலாம். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொழில், வருமானங்கள், தேவைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் தான் நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பலன் நம்மை பலப்படுத்தணும். ஆண்டவருடைய வல்லமை நம்மை பலப்படுத்தணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றவங்க உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கிருபையை கொடுங்க. கர்த்தருடைய கரங்கள், கர்த்தருடைய வல்லமை என் குடும்பத்திற்கு இரக்கத்தை காண்பிக்கட்டும். இது மன்றாடக்கூடிய இடம். நாம இங்க சிந்துகிற கண்ணீர் வெளியே நமக்கு மேன்மையை கொண்டு வரும். இங்க நம்ம தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது வெளியே பல இடங்கள்ல இருக்கிற அவமானத்தை ஆண்டவர் மாற்றுவார். இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நமக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, எனக்கு இன்னும் உங்க ஆலோசனை, உங்க உதவி, உங்க நன்மை எனக்கு வேணும். நிறைய வேளையில நம்ம எடுக்கிற முடிவுகள் தோல்வியாய் வரலாம். ஆனால் ஜெபம் தோற்று போகிறதே இல்லைங்க. நம்ம ஜெபம் தோற்று போகிறதே இல்லை. ஏன்னா அதை ஆசீர்வதிக்கிறவர் வல்லமை உள்ளவர், அதற்கு பதில் தருகிறவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எனக்கு கிருபை, எனக்கு கிருபை. உங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. என் பிள்ளையை நினைத்தரலுங்க, என் குடும்பத்தை நினைத்தரலுங்க. ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவருடைய வல்லமையின் கரங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபையின் பலனுக்காக ஸ்தோத்திரம், மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவுடைய நன்மைகள், அப்பாவுடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா. நான் சில காரியங்களில் மன உடைத்து வந்திருக்கிறேன். சில காரியங்களில் எனக்கு இந்த நன்மை வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு உங்களை பார்த்து வந்திருக்கிறேன். இயேசப்பா, என்னை விட்டு கொடுக்காத தேவன், எனக்கு நன்மை செய்கிற தேவன். சொல்லுங்க, அழைத்தவரே, என்னை ரட்சிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அற்புதம் உண்டாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்களுக்கு நன்மையானதை தருவார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. வெட்கப்பட்ட இடங்கள்ல தலையை நிமிர பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபையை கட்டளையிடுகிற தேவன். என்ன மறக்காதீங்க சப்பா, இல்லை மறக்காதீங்க. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் பாரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் வெறுமைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நினைத்தல்லுங்கப்பா, என்ன நினைத்தல்லுங்க ப்ளீஸ் டாடி, என்ன நினைத்தல்லுங்கப்பா. என்னை நினைத்தல்லுங்க டாடி. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. சில காரியம் கேட்க நான் தகுதி இல்லாம இருக்கலாம். சில விண்ணப்பம் பண்றதுக்கு நான் பாத்திரம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என் தகப்பனாண்டவரே, நீங்க எனக்கு நன்மை செய்கிற தகப்பனாண்டவரே. அந்த கல்வாரி காட்சி கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுங்க, என் முழு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. என் பிள்ளையுடைய படிப்பை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் அவ்வளவு பாரத்தோடு வந்திருக்கிறேன் அப்பா. என் மேல உங்க கிருபை, என் மேல உங்க கிருபை வரட்டாண்டவரே. என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க, என்ன ஒரு விஷயம் கூட தொடுங்க. யார் வெறுத்தாலும் இல்லை, வெறுக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே உங்க கிருபை, ஆண்டவரே உங்க கிருபை. ஆண்டவருடைய அன்புக்காக அப்படியே உங்க தேவைகள், நெருக்கடிகளை இயேசுகிட்ட சொல்லுங்க.
உங்க குடும்பங்களை இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளையுடைய ஆசீர்வாதம் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க. சில இடத்துல இன்னும் நிந்திக்கப்படுறீங்களா? சில இடத்துல இன்னும் கண்ணீர் காணப்படுகிறதா? பலகீனம் தாங்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், இயேசு நம்ம மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். எல்லாரும் வெறுத்துட்டாங்கங்கும் பொழுதுதான் இயேசுடைய அன்பை அதிகமா பார்க்க முடியும். யாரும் கூட இல்லைங்கும் பொழுதுதான் இயேசு உங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். எவ்வளவு பெரிய பிளஸிங்கான வார்த்தை அல்ல? அந்த வானத்தையும் உண்டாக்கின பூமியும் சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, மக்களற்றி மன்றாடி ஜெபிக்க இந்த சமயமே நமக்கு போதாது. அவ்வளோ பாரம், அவ்வளோ வேதனை. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து சொல்லுங்க, இதுவரையில் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஏசப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு. எவ்வளவு கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே நீங்க கண்ணீர் வடித்ததும் வெட்கப்பட்டதும் கூனி குறுகி நின்ற இடங்களை நினைவு கூர்ந்து பாருங்க. எவ்வளவு இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு இடங்கள்ல இயேசு உங்களை பாதுகாத்து இருக்கிறாரு, எவ்வளவு இடங்கள்ல இயேசு நன்மையானதை செய்திருக்கிறாரு. சொல்லுங்கப்பா, இது உங்க கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்துல ஆவியானவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். காரணம், ஒரு சிறு கூட்டமாயிருக்கிற இங்கே தோன்றப்பட்ட இந்த ஜெபங்கள் என் சந்ததியில் விசேஷமாயிருக்கிறது, என் சமூகத்தில் விசேஷமாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். நீ இழந்ததும் இதோ இன்னும் நான் இழக்க போகிறேன் என்று சொல்லுகிற இடங்கள்ல வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான நன்மை செய்கிறவர் அந்த கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க, குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு நன்மையானதை தருகிறவர், என் மீது நீர் அன்பு காட்டுகிறவர் அப்பா, என் மீது நீர் இரக்கங்களை காட்டுகிறவர். ஆண்டவரே, உங்க கரங்கள், உங்க கிருபைகள், இரக்கங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்க கிருபைக்காக ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை எங்கள் மத்தியில வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே உங்க ரட்சிப்பை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவீங்களா? எத்தனையோ பேர் இருக்க உங்களுக்கு ஒரு அழகான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நீர் கொடுத்த நல்ல ரட்சிப்புக்காக, நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நான் நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே,
இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரும்போல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எல்லாரும் ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறக்காக, எங்க திருச்சபையை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறக்காக, என் கண்ணீருக்கு தேவன் நன்மைகளை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.